கர்த்தர் கொடுத்தது நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நம்ம மனுஷனை தேடி நமக்கு இறங்கி ஏதாவது உதவி செய்வாங்களான்னு சொல்லி நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? அது எப்படிப்பட்ட நிரந்தரமற்ற வாழ்க்கை. இன்னும் ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கி இந்த உலகத்தை நாடி தேடி நம்ம ஓட மாட்டோம். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய பார்த்து தான் முதலாவது நம்ம தேடணும். அவர்கிட்ட தான் அன்பு இருக்குது, இரக்கம் எல்லாமே அவர்கிட்ட இருக்க மாதிரி நம்ம வெளியே எங்கேயுமே நம்ம பார்க்கவும் முடியாது. நம்ம அதை கடைப்பிடிக்கிற மனுஷங்க இருக்காங்களான்னு தேடி அறிஞ்சோம்னாக்கி இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் இரக்கம் மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர். அவரை நம்ம தேடி இன்றைக்கி நாடி போனோம்னாக்கி அவர்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இந்த வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் மனிதத்தில் இரக்கம் தேடி ஓடாதபடி உம்முடைய இரக்கத்தை நாங்கள் தேடி உம்முடைய அன்பை தேடி நாங்கள் ஓடி வருகிற பிள்ளைகளாய் காணப்பட வசனங்கள் எங்களோடு கூட பேச வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எந்த இடத்துல நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல தூக்கி எடுக்கிற இரக்கமுள்ள கரம் எங்களோடு கூட அந்த நாட்களிலே இடைபட வேண்டுமா செபிக்கிற ஐயா. எங்களுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கக்கூடிய நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய நோய்களை எங்களுடைய எல்லாமான காரியங்களையும் சுமந்து எங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தர ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை விடுவிக்க வந்த தெய்வமே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் கைவிட்டாலும் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருப்போமானால் நீங்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படி எங்களை போல கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்க, இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற வார்த்தைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறே ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கிற மகிமையில் நமக்கு செலுத்துது. இயேசு நாம் தெரிஞ்சவங்க நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதித்து ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு
சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம், எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம், உங்கள் தழும்புகளால் சுகமானோம், உங்க தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. மனுஷன் ஒரு இரக்கத்தை காட்டுவான், ஏதாவது நம்ம நோயில் இருக்கும்போது இரக்கத்தை காட்டலாம், ஒரு கஷ்டப்படும் போது ஒரு சில நேரத்தில் இரக்கத்தை காட்டலாம். ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு இரக்கத்தை காட்டி முடிவே இல்லைன்னாக்க என்னது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தோமோ அது வரைக்கும் இந்த இரக்கத்தை நம்ம காட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரே தகப்பன் நம்முடைய ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி இந்த இரக்கத்துக்கு நம்ம வேறு மனுஷனை தேடி நம்ம போக மாட்டோம். ஆண்டவரே நம்பி ஜெபித்து அவங்களோடு கூட இருந்த அந்த அன்பில் அந்த கற்பனையில் இருந்து அப்படியே இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நிறைய மனுஷங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் நம்ம படிக்கணும். நிறையா இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டோடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுல யாத்திராகமம் 20:6 நீங்கள் படிச்சிங்கனாக்கி தெரியும். உபாகமம் 5:10 இருக்குது. அந்த 2 காரியத்தை நீங்கள் ஒரே காரியம்தான். அதை நீங்கள் படிச்சிங்கனாக்கி, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கைகொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன்ங்கிறாரு. அப்போ அவர்கிட்ட அன்பு கூறுறதுங்கிறது ஒருத்தட்ட அன்பு கூறணும்னாக்கி நமக்கு ஏதோ ஒரு காரியம் கிடைக்கணும், அதுக்காண்டி நம்ம அன்பு கூறுவோம். ஆனால் ஆண்டுகிட்ட அன்பு கூறுறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவர்கிட்ட அன்பு கூர்ந்தா அவருடைய கற்பனையை கைகொள்றதுக்கு அவருடைய கற்பனை கைகொள்றது ரொம்ப ஈஸி. ஒருத்தட்ட அன்பாக இருந்தோம்னாக்கி நம்ம எல்லாருமே நான் என்ன சொல்லுவேன், நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கி ஒருத்தட்ட அன்பாக இருக்கோன்னு வைங்க, அவங்களும் நம்மகிட்ட அன்பாக இருந்தாங்கனாக்கி நம்ம காரியத்தை அவங்களும் சொல்லுவோம், அவங்க காரியத்தை நம்ம சொல்லுவாங்க. ஒரே குடும்பம் மாதிரி நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரே மாதிரி இருக்கணும். நான் என்கிட்ட வந்துட்டேன்னாக்கி நான் என்னோட கூட நீ இடைப்பட்டு, என்னோட கூட நீ ஐக்கியப்பட்டு, என்னோட கூட சேர்ந்துக்கோ, என்னே மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டுகிட்ட அன்பு வச்சுருக்கும்போது அவருடைய கற்பனையில நம்ம கைகொள்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் சொன்னேன். அது பார்த்திங்கன்னா 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்காராம்.
இப்போ வந்து நம்ம தவறு செய்யும் பொழுதோ, நம்ம ஏதோ காரியங்கள் செய்யும் பொழுதோ, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய கற்பனையில் நம்ம கை கொடுக்குறோம் இருந்தோம்னாக்கி, அவர் வந்து நமக்கு வந்து இரக்கம் செய்கிறவராக இருக்கார். அப்போ அவர்கிட்ட அன்பு கூறணும், அவர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற. இப்போது நம்ம ஒரு வேலைக்கு போனாலோ, மற்ற எந்த காரியங்களை செஞ்சாலும் ஒரு சட்டங்கள் இருக்கும். நான் இப்போ புதுசாக வந்திருக்கிறத நான் வந்து எங்கூட ஃப்ரெண்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போனோம்னாக்கி இப்போ வந்து எனக்கு வந்து முதல்ல வேலைக்கு போனோம்னாக்கி நீங்கள் வந்து காசு வந்து எவ்வளவு சம்பளமோ அதை வந்து கையில் கொடுத்துருவாங்க. மாதம் ஒருக்கா கொடுப்பாங்க, வாரத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க, சில டெய்லி வாங்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தினமும் கூலியை கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்றதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி கூலியாக இருந்தாலும் சரி, வார கூலியாக இருந்தாலும் சரி, மாத கூலியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்னதுன்னா, நான் வந்து செல்ஃபோனை கொடுங்க, நாங்கள் உங்கள் ஃபோனில் வந்து அதில் வந்து நாங்கள் பேங்க்கில் போட்டுருவோம், நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கொடுங்க, அந்த அக்கௌண்ட்டில் நாங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ பணம் இருக்குது உங்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இப்போ பேங்க்கில் போய் கேட்டு எனக்கு இப்போ காசு இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோன்லேயே பார்த்துருந்தாங்க எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்ட்டு வந்துடுது. அப்படி பார்த்துட்டு அப்படி சம்பளத்தை வாங்கிட்டு அப்படி போகிற காரியங்கள்லாம் நிறைய வந்துட்டு பார்த்திங்களா. அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வருது. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கனாக்கி மாறும் பொழுது பார்த்திங்கனாக்கி இந்த தலைமுறையாக நமக்கு வந்து ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 1000 தலைமுறைக்குன்னா பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா 1000 தலைமுறைக்கு நமக்கு வந்து விடுதலை கிடைக்குது. அப்போது நம்ம வந்து ஆண்டவருடைய கற்பனையாக அவருடைய அன்பையும் நம்ம தேடி ஓடி வந்தோம்னாக்கி நமக்கு கிடைக்கிற காரியங்கள் 1000 தலைமுறைக்கு. இப்போ வந்து பாருங்கள், இவங்களுக்கு செல்ஃபோனில் காசு வர்றது இன்றைக்கி சம்பாதிச்சாதான் வருது. ஆனால் ஆண்டவர் தலைமுறையாக நமக்கு இரக்கம் செய்கிறார். இரக்கம்னா என்னது? இரக்கம் கிடைச்சாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவர் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்கிட்ட அன்பாயிரு, என்னை வந்து என் கற்பனைகளை கைகொள், என்னை நான் சொல்கிறபடி நீ செய். அப்போ அவங்க சொல்கிறபடி செஞ்சால் தான் காசு கிடைக்கும். நீங்கள் சொல்கிறபடி செய்யாமல் எனக்கு காசு கையில் தாங்கன்னு சொன்னால் அவங்க தரமாட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு சட்டம் சொல்கிறாரு, என்னுடைய கற்பனை என்னுடைய அன்பு கொள்ளணும், என் கற்பனையை கை கொள்ளணும், நான் உனக்கு தலைமுறையாக உனக்கு இறக்கம் செய்வேங்காரு. அப்போது நம்ம உலக காரியங்களை அவங்க செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறத கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன இப்படி ஆண்டவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, அவர்கிட்ட தான் அன்பாக இருக்கணுங்காரு, அவர் கற்பனை அவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. நம்ம இஷ்டப்படி எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னா நம்ம இஷ்டப்படி செய்யுங்க நீங்கள். ஆனால் இஷ்டப்படி நம்ம விருப்பத்தின்படி நம்ம மூளைக்கு எட்டினபடி போனோம்னாக்கி அது வந்து ஆண்டவரே சொல்லியிருக்காரு, மனுஷனுக்கு நல்ல வழியாக தோன்றுறது அது மரண வழின்னு இருக்காரு. அப்போ நம்ம வழி வந்து சரியான வழி இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் வந்து ஏன்ட்ட அன்பாயிரு, என் கற்பனை நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டதை நம்ம அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகளில் தலைமுறையாக 1000 தலைமுறைன்னா பாருங்கள், நம்ம எத்தனை தலைமுறைக்கு ஆண்டவர் வந்து இறக்கம் செய்கிறாருன்னு பாருங்கள். நாம் செய்கிற ஒரு அன்பு, அவருடைய கற்பனை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால தலைமுறையாக ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அந்த காரியத்தை இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க. அதில் வந்து அன்பை பற்றி பேசும்பொழுது நீங்கள் யோவான் அவர் வந்து அன்பை பற்றியே பேசிட்டு வருவார். நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்பின் சீசர் தான் அவருக்கு பேரே. அப்படி அன்பாக எழுதிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கி யோவான் 14:15 ஆண்டவரே சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்புகளை கை கொள்வீங்க. அவர்கிட்ட அன்பாக இருந்தோம்னாக்கி நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்பீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தட்ட அன்பாக இருந்தோம்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டுகிட்ட அன்பாக இருந்தோம்னு இங்கே அவர் சொல்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா வந்து இவர் சொல்கிறத விட்டு வேறு ஏதாவது சொன்னோம்னாக்கி நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா பாருங்கள், ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, என்கிட்ட அன்பாக இருந்தாலும் நீ கற்பனையை கை கொள்ளுவா, நீ அதை வந்து செய்வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவான்னு நான் விசுவாசிக்கேன். நீங்கள் வந்து அன்பாக இருக்கிறது யார்கிட்ட அன்பாக இருக்கும்? நம்ம உலக காரியங்களில் அன்பாக இருக்கோமா, ஆண்டுகிட்ட அன்பாக இருக்கோமான்னு சொல்லி நம்ம அதை வந்து அப்படி ஏதாவது தவறு நம்ம நடத்துக்கோம்னா நமக்கு வந்து ஆண்டவர் வந்து இறக்கம் செய்கிறது வந்து நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆண்டுகிட்ட அன்பாக இருக்கணும். அவர்கிட்ட அன்பாக இருந்தோம்னாக்கி இந்த இதை கை கொள்வீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இறக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி யோவானில் நம்ம படிக்கும். இப்போ யாத்ராமத்தில் எழுதின வாசனத்தில் இங்கே வந்து யோவான்லேயும் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து கற்பனைகள்ங்கும்போது 10 கட்டளைகள் அதெல்லாம் இருக்குது. அந்த கட்டளை இருந்தாலும் நாம் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதுனதே நம்ம படித்து பார்த்தோன்னா 1 யோவான் 5:2-3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும்.
அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ அவர்கிட்ட அன்பு கூறும் பொழுதே இந்த கற்பனைகள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அது ரொம்ப கொடூரமானது ஒன்றும் கிடையாது. அவர் வந்து கொடுமையாக நடத்தி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சட்டங்கள் போட்டு அவர் வந்து அடக்குமுறையை பண்ணுறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை தான் ஆண்டவர் வந்து கற்றுத்தராரு. அதை படிக்கும்போது அது பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி 1 யோவானில் அவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் இருக்கும்போது அவர் கற்பனையை கை கொடுத்து வந்து ஒரு ஏதோ ஒரு சட்டத்திட்டத்துக்கு நம்ம ஏதோ செய்கிறோம், நம்ம மற்றவங்க ஏதோ சொல்லுவாங்கங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெளியே ஆண்டவரை நேசித்து அந்த கற்பனையை நம்ம வந்து விடாமல் நம்ம பிடிக்கணும். அப்படி நம்ம இதுதான் பிடிச்சி நம்ம நடக்கணும். ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு விசேஷ கிருபை அந்த தயவு அன்பெல்லாம் நமக்கு தந்து நம்மளை வந்து அந்த பிரசனத்தெல்லாம் நம்மளை தந்து நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் சொல்கிறதுக்கு தான் அந்த ஆண்டவர் தரதுக்கு தான் இது சொல்கிறாரு. நீ என் கற்பனைகளை கைப்பிடி. அது வந்து ஒரு பாரமானதைகளே இல்லை அப்படிங்கிற ஈஸியாக நீ செய்யலாம். என்கிட்ட என்கிட்ட அன்பாக இருங்காரு. அவர்கிட்ட அன்பாக இருந்தாலே இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளாமல் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தான் அந்த காரியங்கள் நமக்கு வந்து ஏதோ ஒரு சட்ட திட்டத்துக்கு நம்ம அவர் ஆண்டவர் சட்டம் போடுறாரு, அவர் சட்டத்துக்கு நாம ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. அப்படி நம்ம ஆண்டோடைய பிரசனத்தில் நம்ம இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய கற்பனை கீழ்ப்படிஞ்சு இடைவிடாமல் நம்ம வந்து அதில் இருக்கணுங்கிற பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய விசேஷ அந்த அன்பெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ஆழமான பிரசனத்தை நமக்கு அவர் தரேன்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார். அப்போ நம்ம கற்பனைகளை கடைபிடிக்கும் போதே அந்த கிருபை இரக்கம் இந்த தயவு எல்லாமே அவருடைய அன்புலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் தராரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். 2வது பார்த்திங்கன்னாக்கி புலம்பலில் நீங்கள் எப்படின்னா புலம்பல் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. புலம்பலில் என்ன இறைமையா அவரே புலம்பல் அழுகின் தீர்க்கதரிசி அவர் புலம்பலில் என்ன எழுதியிருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி விடாதங்க. அதுலேயும் நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர் எழுதின எல்லா வசனங்களும் முக்கியமானது தான். ஆனால் அந்த புலம்பலை வந்து நிறைய பேர் படிக்காமல் விடுறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை படிக்காமல் விடுறவங்க எல்லாம் இருந்தோம்னாக்கி இன்றைக்கி நீங்கள் படிங்க. அதில் பெரிய காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். புலம்பல் 3:22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியங்களும் நீங்கள் படிச்சிங்கன்னா நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் இறைமையெல்லாம் நீங்கள் அவர் போகிற பாதைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவர் இதுக்கு வரணுன்னே அவர் விரும்பலை. இந்த தீர்க்கதரிசியாக வரணும்னு விரும்பலை. அவர் என்னெல்லாமோ சொல்லி ஆண்டவர்கிட்ட இது தர்க்கம் பண்ணாலும் ஆண்டவர் வந்து அவரை எடுத்து பயன்படுத்துகிறாரு. அப்போ அவர் போன பாதையெல்லாம் நிறைய இடுக்கமான பாதைகள், நிறையா அடி, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் ராஜாக்கள் செஞ்சாங்க. ஆனால் வந்து அவர் அதுலேருந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அவர் வந்து வழிநடத்தின ஒரு காரியங்களை செஞ்சார். அப்போ அந்த மாதிரி காரியங்களை செஞ்ச அவர் வந்து புலம்பல்னு எழுதினார் ஒன்று, எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி. அதில் வந்து நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை தான் என்ன தாங்கிச்சு இது இவ்வளோ நாளும். கிருபைங்கும்போதே நமக்கு இரக்கம், அந்த இலவசமாக கொடுக்கறது நமக்கு தெரியும். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் இறக்கத்துக்கு முடியவே இல்லை. அவர் இறக்கம் தான் என்ன நடத்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ எல்லாம் இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறத தான் நம்ம பார்க்கோம். அவர் வந்து எல்லாம் அழிஞ்சிட்டு எல்லா மக்களும் அழியும்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதுக்கு ஒரு விடிவு, அதுக்காக ஒரு இரக்கம் ஆண்டவர் வச்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுதான் கர்த்தருடைய கோபம் கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனால் அவரது இரக்கம் வந்து முடிவில்லாத இரக்கம். அதாவது கடைசி வரை நம்மளை வந்து நம்ம எவ்வளோ தவறு பண்ணியிருந்தாலும் அதை வந்து அந்த இரக்கத்தை காட்டி நம்மளை முடிவு செய்கிற இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் அதை இவ்வளோதான் நீ முடிஞ்ச அப்படின்னு சொல்லாமல் நமக்கு இரக்கம் காட்டி நம்மளை வந்து நடத்துக்கிற தேவன் சொல்லி அவர் சொல்கிறாரு. 2வது பார்த்தோன்னா தாழ்மையோடு அவர்கிட்ட வந்து மனம் திரும்பலோடு அவருக்கு காத்திருப்பவங்களுக்கு அவர் வந்து இரக்கம் செய்ய நல்லவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புதல், அவர்கிட்ட எல்லாத்தையும் அவர் அன்பு இருக்கும்போதே தாழ்மை வந்துடும். அந்த இது வரும்பொழுது அவங்களுக்காண்டி நம்ம காத்திருக்கோம். அவர் இரக்கத்துக்காண்டி நம்ம காத்திருந்தோம்னா அவர் நமக்கு இரக்கம் செய்யறதுக்கு வல்லவரும் நல்லவருமா இருக்கார். அப்போ நம்ம இரக்கத்தை யார்கிட்ட தேடி போகணுங்கிறத இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நம்ம தியானிக்கணும். 3வது பார்த்திங்கன்னா அவர் வந்து சில காரியங்கள் வந்து நோய்கள் பிரச்சனைகள் நமக்கு ஒரு சிற்றை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு சில காரியங்கள் நடக்கும். அது வந்து ஆண்டவர் நமக்கு
கொடுக்குற ஒரு பரிசாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அதன் மூலமாக நம்மளை வந்து ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவர்கிட்ட இறக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தேடி ஓடி போவோம். நமக்கு நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு வந்து இறக்கம் கிடைக்காத ஒரு மனுஷங்கிட்ட போய் இறக்கமே கிடைக்காத போது ஆண்டவருடைய பாதத்தில் போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல நடக்கிற காரியங்கள் மூலமாக நாம் வந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக பின்பற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் தராது. அந்த பாடுகள்லாம் வந்தது போது அதுக்காண்டி அதில் நம்ம சகிச்சு அதில் ஆண்டவர் நோக்கியே நம்ம பார்த்து நம்ம அவருடைய இறக்கத்தையே நோக்கி பார்த்தோம்னாக்கி அவர் வந்து நம்மளை காப்பாற்றி அந்த இடத்துல நமக்கு உதவி செஞ்சு நம்ம காத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இரக்கம் செஞ்சு நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கார். அதனால் நம்ம நீதிமொழிகள் 13:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு காரியங்கள் நடக்கலை, நமக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னம்னாக்கி நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும், யாருமே உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் உதவி வரும்பொழுது ஆண்டுடைய இரக்கம் நமக்கு வரும்பொழுது பார்த்திங்கனாக்கி அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமாம். அதனுடைய காரியங்கள் எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் இருக்குது சொல்லி அந்த ஆண்டவர் சொல்லியிருக்க காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தியானிங்க, அந்த வசனங்களை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தோடு கூட தியானிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். மூணாவது பார்த்திங்கன்னா எபிரேயர் 4:16. இது நிறைய எல்லாருக்குமே இந்த வசனங்கள் தெரிஞ்சது தான். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இப்போ வந்து நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வழிகளை வந்து ஆண்டவர் திறந்து தந்திருக்காரு. அந்த வழிகளை திறந்து தந்திருக்கும் போது ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் அவங்க தான் போய் ஆண்டவர்கிட்ட போய் வருஷத்துக்கு ஒருக்கா ஆசாரியன் போகிறது, பிரதான ஆசாரியன் போகிறது, அப்படி அவங்க வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவங்க மாத்திரம்தான் இருப்பாங்க. அவங்க தான் ஆவியானவர் நிறைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் வந்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லார் மேலேயும் அந்த பிரசனத்தை ஊற்றி அவருடைய பாதத்தில் எல்லாரும் போய் அவர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவர் பேசுகிறத நம்ம உணர முடியும், அவரோட கூட நம்ம அன்பு காட்ட முடியும், அவர் இரக்கத்தை பெற முடியும். எல்லாமே ஜெபிக்கிறதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன் பாருங்கள் முந்தின சப்ஜெக்டில், எல்லாருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை யாரெல்லாம் விரும்பி கேட்காங்களோ பிரசனத்தை அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஜீவ கிரீடத்தை தர்றாருன்னு பவுல் எழுதுவார். அந்த காரியங்களை மாதிரி எல்லாருக்குமே நான் தர்றேன், எல்லாருக்குமே நான் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆண்டவர்கிட்ட போக முடியும். ஆனால் அவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? இரக்கத்தை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு தைரியமாக கிருபாசன தண்டில் அவர் பாதத்தில் போகலாம். அந்த இரக்கத்தை பெறணும். அந்த ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் சொல்லி நமக்கு முதலாவது தெரியணும். ஏதோ நமக்கு வர்றதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது, நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வருது, ஆண்டவர் பார்க்காத மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஆண்டவர் வந்து நம்ம சொல்லும்போது பார்த்திங்கனாக்கி நம்ம பிள்ளைங்களே பார்ப்போம். சில நேரத்தில் நம்ம ஒரு நேரத்தில் நோய் வரும்போது ஒரு 2 நாளைக்கு பார்ப்போம், 3 நாளைக்கு பார்ப்போம், 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்து அப்படியே பிள்ளைங்கள் என்னமோ அழுதா கூட நமக்கு தெரியாதபடி தூங்கிடுறதெல்லாம் நிறையா பார்க்க பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இஸ்ரவேலை காக்கிறவர், நான் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. உங்களை நான் எப்போவுமே என்ன செய்தேன் 24 hours அவர் பார்த்துட்டே இருக்கார். பகல்லையும் சரி நைட்டும் சரி நம்ம வந்து அசந்து தூங்கிடுவோம். ஆனால் அவர் தூங்காமல் நம்மளை விழித்திருந்து நம்மளை பார்க்குற நல்ல தகப்பனாக இருக்கிறனால நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் வந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாதவர். அவர் வந்து நம்ம பலவீனங்களெல்லாம் ஒன்றும் சுமக்க முடியாது அப்படிங்கிற காரியங்கள்லாம் செய்யலை. ஆனால் அதனால் நம்ம ஜெபம் நம்ம விண்ணப்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை பலவீனங்கள் எல்லாம் சுமந்துட்டார். நமக்கு இரக்கம் செய்கிறதுக்கு அவர் தான், அவருடைய பாதை தான் நான் கிருபாசன தண்டையில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே பார்த்திங்கனாக்கி அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே நம்ம விண்ணப்பம் செஞ்சு நம்ம ஜெபிக்கும் பார்த்திங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமானது. இது வந்து இந்த கிருபையின் ஆசனம். நான் கிருபையின் ஆசனம்னா கிருபாசன தண்டை நம்ம போகிறோம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, கிருபையின் ஆசனம். அவர் தான் அந்த கிருபைக்கு ஆசனம் வச்சு அவர் பாதத்தில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். அப்போ வந்து பாருங்கள், வந்து தேவனுடைய அன்பு, உதவி, இரக்கம், மன்னிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவையும் அவருடைய ஆற்றலையும் நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம அந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து என்னது தேவையான ஆசீர்வாதத்தை
ரட்சிப்பை அதெல்லாம் வந்து ஆண்டவர் தர்றாரு. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய உதவி வேணும்னு சொல்கிறோம், உதவியை கேட்கும், மன்னிப்பு கேட்கும், பரிசுத்த ஆவியானவர் நிறைவே அவருடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ளவர்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அந்த பாத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபிக்கணும். எல்லா ஆசீர்வாதமும் ரட்சிப்பு எல்லாமே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆசீர்வாதம் ரட்சிப்பு அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னாக்கி ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அப்புறம் ரட்சிப்புங்கிறது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது, அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு இன்றைக்கி பிரதான ஆசாரியராக இருக்கார். அவர் தான் பிரதான ஆசாரியர். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு தலைவராக இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஆசாரியர் நமக்கு இருக்கிறதுனால அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு பாதையை நமக்கு உண்டு பண்ணியிருக்காரு. சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாதையை திறந்து அந்த அடைக்கப்பட்ட உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த திரைச்சிலையை கிழிச்சு நமக்கு வந்து அந்த திரைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பாதையை நமக்கு உண்டு பண்ணது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால அந்த பாதையில் நம்ம செல்றதுக்கு நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தரதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்குது. அவர் தான் வந்து பலன் தரவர், அவர் தான் இரக்கம், அவர் தான் கிருபை, அவர் தான் ரட்சிப்பு, அவர் தான் வல்லமை, அவர் தான் உதவி, அவர் தான் எல்லாவற்றையும் அன்பு மன்னிப்பு எல்லாத்தையும் அவர் தான் தராரு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கும்போது தான், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம பிரதான ஆசிரியர்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து அவர்கிட்ட பிரதான ஆசிரியர் நீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெறதுக்கு அவருடைய பாத்தில் நம்ம தைரியமாக போக முடியும். ஏன்னா அந்த ஆண்டவர்கிட்டலாம் நம்ம அன்பு முதலாவது இருக்கணும்னு நான் சொன்னேன். அந்த அன்பில் இருக்கும் பொழுது, அவருடைய கற்பனையில் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தாவீது ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கலாம். தாவீது என்ன பண்ணுறாருன்னா எல்லாவற்றிலையும் நல்லா தான் இருக்கார். ஆனால் வந்து யூதா குலத்தில் இருக்க இந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கம் பார்க்கறதுக்கு பார்க்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 2 சாமுவேல் 24:1 பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மூண்டது. இஸ்ரவேலையும் யூதாவையும் என்பவர்களை இலக்கம் பார் என்று அவருக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆண்டவரோட கூட இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு இருந்தவர் தான். அந்த இலக்கம் பார்த்ததுனால தவறு செய்தார்னு நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கி கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா 14வது வசனத்தை பார்த்திங்கன்னா அவர் நிறைய காரியங்கள் அங்கே சொல்லிட்டு வர்றாரு. அப்பொழுது காற்று அந்த தீர்க்கதரிசி தான் சொல்கிறார். காற்று அவர் வந்து சொல்கிறாரு இப்படி பஞ்சங்கள் அதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி முன்னாடி நீங்கள் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்கிறாரு, தாவீது உடனே என்ன சொல்கிறாருன்னா தவறு பண்ணிட்டாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். இந்த இடுக்கணுன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதில் விழுந்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பாருங்கள், இப்பொழுது அவர் காத்தையும் சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து நான் தவறு பண்ணேன், அவர் வந்து சொல்கிறவரையும் சேர்த்து சொல்கிறாரு பாருங்கள். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்படைச்சி, ஆண்டவரே நான் இது தப்பு பண்ணிட்டேன், இது வந்து நான் தவறு பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்கணுமே வெளியே நான் வந்து செஞ்ச தப்புக்காண்டி நான் வந்து தீர்க்கதரிசிட்ட சொல்லியோ ஏதோ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லவே செய்யலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னாக்கி இந்த தீர்க்கதரிசின்னு சேர்த்து அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கார். பிரதான ஆசாரியர்கிட்ட நம்ம போய் இறக்கத்தை பெறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணி யாரோ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறதுனால அவர் சேர்த்துக்கிட்டார். அவரை சேர்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் கையில் விழுவமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கம், அதாவது நான் தப்பு பண்ணியிருந்தோம்னாலும் சரி, நான் ஏதோ ஆண்டவருக்கு புரியமில்லாத செஞ்சிருந்தாலும் அவர் இரக்கம் வந்து பெருசு, அதனால் எனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி இப்போ என்னதுன்னா அவருடைய ஆட்சியிலே ஒரு பெரிய குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு, நிறைய கஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை வந்து மனுஷன் நிறைய காரியங்கள் மனுஷன் செய்கிறத நம்ம பார்க்க மேலே. அப்போ மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். நான் அந்த மனுஷன் கையில் விழுந்து நான் வெக்கப்பட்டு நான் ஏதோ போயிட மாட்டேன், எனக்கு வந்து ஆண்டோடைய இரக்கம் வந்து மகா பெரியதுன்னு சொல்லணும். ஏன்னா தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் தாவீது நிறைய காரியங்களில் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் ஜெபித்த ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அவர் மகா பெரியதுங்கிறத சொல்கிறதுல அவர்
பெருசாக நம்ம ஒன்றும் இவர் என்னமோ படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை தான் நிறைய சாலமன்ட்டெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுனால இவர் வந்து மகா பெரியது, ஆண்டோடைய இறக்கம் மகா பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்து நான் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட வந்து அந்த இறக்கத்தை பெற்றுக்கொண்டோம்னாக்கி நான் அந்த மனுஷன் மற்ற காரியங்கள் செய்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த காத்துங்க தீர்த்து வச்சுட்டு அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் நம்ம தவறு பண்ணியிருந்தோம்னா இப்படி நம்ம ஆண்டவர் பெரிய இறக்கம் உள்ளவர், அவர்கிட்ட நான் கேட்டு நான் இறக்கத்தை பெற்றுக்கொண்டு அந்த தவறுலேருந்து இந்த மனுஷன் ஏதாவது செய்யணும்னு நமக்கு திட்டம் போட்டிருந்தாலோ, பிசாசு திட்டம் போட்டிருந்தாலோ அதுலேருந்து நான் விடுதலை ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா தாவீதுக்கு ஆண்டவர் அந்த விடுதலை தந்தார், அது மாதிரி நமக்கு தரதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்குது. அதனால் இந்த வசனத்தை நீங்கள் படித்து அதனுடைய காரியங்கள் வந்து மகா பெரிய இறக்கத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டுகிட்ட வந்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூதா 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இத்தனை காரியங்கள் நம்ம படித்தோம், ஆண்டுடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி படித்தோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யூதா ஒரே அதிகாரம் தான். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அப்படியே அன்பில் நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்போ நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்போ அன்பில் இருக்கணும். அப்புறம் வந்து நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய நித்திய ஜீவனை கொண்டு கொடுக்க தான் நான் வந்தேன்னு சொன்னார் ஆண்டவர். அதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற அவர் நமக்கு தரதுக்கு அந்த இரக்கத்தை பெறதுக்கு காத்து இருக்கணுமாமா. அப்போ காத்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கி நம்முடைய ஆண்டவருடைய நம்ம ஒருத்தர் வந்து நம்ம சொன்னோம்னாக்கி நம்மளுடைய காரியங்களை சொன்னோம்னாக்கி அவங்க உடனே வந்து ஏதோ செய்கிறதில்ல. ஏதாவது அவங்க ஏதோ யோசனை பண்ணி மற்றவங்களுக்கு செய்யலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பண உதவியாக மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து ஆண்டவர் நம்ம வந்து என்ன செய்தார்னா ட்ரெயின் பண்ணுறாரு. நம்ம ட்ரெயின் கொடுத்தா வந்து இப்போ ஊழியமானாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காத்திருக்கல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதை தான் அந்த வசனத்தில் நாம் படிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளும் சொன்னால் அவர் வந்து இறக்கத்துக்கு முடிவில்லை, இறக்கம் பெரியது, மகா பெரியதுன்னு சொன்னார். எல்லாமே இப்போ பெரியது தான். ஆண்டவர்கிட்ட வந்து இந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள தான் இந்த இவ்வளோ வசனத்தை நம்ம படித்தோம். இப்போ இது என்ன நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவருடைய அன்பில் நம்ம வளர்ந்து காத்திருக்கிறது என்னன்னா அது இதில் ஒரு காரியங்கள் இருக்குது. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆண்டவர் வந்து காத்திருக்கல் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய இறக்கம் அவர் ஒரு ட்ரைனிங் பண்ணுவார். இப்போ நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி இந்த படிப்பு படித்தாதான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போகிறாங்க. அப்போ அதில் வந்து நீ நிறைய இடத்துல அந்த பேப்பர்லாம் வேலைக்கு இது போடுறாங்க பார்த்தீங்களா. அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது சொல்லுவாங்க, நீங்கள் 5 வருஷம் இப்போ ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க, நீங்கள் அந்த வேலை பார்த்துருக்கீங்களா, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படிம்பாங்க. உடனே படிச்சுட்டு வந்தோம்னாக்கி நீ 2 வருஷம் நீ ட்ரைனிங் மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவருடைய காரியங்களில் சாதாரணமான வேலைக்கே ஒரு வேலை பார்க்குறதுக்கே இத்தனை ட்ரைனிங் கேட்கானுவோ, இத்தனை படிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தையோ ஆண்டவருடைய வார்த்தையோ நம்ம தியானிக்கணும். அவருடைய அன்பில் நிலைச்சு நிற்கணும். அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா உடனே நடக்கிறதில்ல எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி. அது மாதிரி ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி எல்லாவற்றையுமே இப்போ பாருங்கள், எல்லாம் நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காத்திருந்து தான் அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் எடுத்துக்கலாம், மோசே எடுத்துக்கலாம். மோசையெல்லாம் பாருங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே இருந்தார். அப்போ அதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதத்தை அவர் 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பாருங்கள் 120 வருஷம் வாழ்ந்ததில்ல, 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் தான் அவர் ராஜாவை அரண்மனையில் வளர்ந்தாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு தான் அவர் வந்து இந்த கானானுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த மக்களெல்லாம் கொண்டு போகிறார், இஸ்ரேல் மக்களை. அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். அவரும் பாருங்கள் கஷ்டம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாதப்போ தான் கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் போய் பாருங்கள் செல்வந்தராக மாறுறாருன்னு நம்ம பார்ப்போம். தானியல் எடுத்துக்கிடுங்க. தானியல் போனால் அப்படி தான். தானியல் வந்து கொண்டு போகும்போது சின்ன வயசு கம்மியாக கூப்பிட்டு போகிறாங்க. வாலிப வயசுகளை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள்லாம் தெரியாத சொல்லி கொடுத்து, அப்புறம் ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஸ்டெப்பாக வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவராக அவரை வைக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஒன்றுக்கும் பாருங்கள், பைபிளை எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மனுஷனையும் அவங்களுக்கு வந்து எப்படி நடத்தி அவங்கள இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு வந்து எத்தனை பெரிய காரியங்களை செய்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ காத்திருந்து அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து காத்திருக்கிறது பெரிய இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி காத்திருக்கிறதுல வந்து ஆண்டவர் வந்து கூட இருந்தாருன்னு நம்ம கூட அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் நம்ம கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய காரியங்களை செய்து
இந்த மகா பெரிய இரக்கம் உள்ளவர் நம்மளுக்கு மகா இரக்கத்தை கொடுத்து நம்மளை வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மளோட காத்திருக்கல ஒரு நாளும் அப்படியே வெட்கப்படுத்துறதுக்கு காத்திருக்க வைக்க முடியாது. அப்படியே நம்மளை உயர்த்ததுக்காண்டி செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் அந்த வசனங்களை தியானிங்க. ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கத்தை தர பிரதான ஆசாரியரை நம்ம பற்றி பிடித்து கொண்டு அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நம்ம பரிசுத்த ஆவினால் நம்மளை வழி நடத்த நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துறதை நம்ம உணர்ந்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காண்டி நம்ம வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆமாம், ஜெயிப்போம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நாங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எங்களுக்கப்பா. ஆம் சுவாமி, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. உடைய இரக்கம், உடைய அன்பு இருக்கிறபடியா நன்றி. இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க உங்களிடத்திலே அன்பை காட்டி உடைய கற்பனை உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உடைய வசனத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து செபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலம் தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறையா. உங்கள் மகா பெரிய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த தாவீது பெற்றுக்கொண்டது போல் நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ உமக்கு சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய நோய்களை சுகமாக்கி பிசாசு எங்கள் இடத்துலாம் கட்டி வைத்திருக்காங்க அந்த கட்டுகளெல்லாம் உட்டை தெரியப்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க கிருபை தர வேண்டுமா செபிக்கிறையா. எந்த இடத்துல பலவீனத்தோடு இருப்பாங்களோ இந்த பலவீனத்தை எல்லாம் மாற்ற வேண்டுமாய் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா செபிக்கிற சுவாமி. மகாபெரிய இரக்கத்தை நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் அன்பை உம்மிடத்திலே காட்டும் பொழுது எங்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. நாங்கள் மனிதத்தில் இரக்கத்தை தேடி ஓடாதபடி உம்முடைய பாத்திலே பிரதான ஆசாரியராக எங்களுக்காக இருக்கிற, எங்களுக்காக செபிக்கிற, எங்களுடைய எல்லா பாரங்களையும் சுமந்து தீர்த்த, எங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவரே ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியா அவர் பாதத்தண்டையிலே வர எங்களுக்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறையா. அந்த கிருபாசன அண்டையிலே நாங்கள் வரணும் ஆண்டவரே. அதிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றணும் ஆண்டவரே. நாங்கள் அழிந்து போகிற மனிதத்திலே எங்களுடைய வேதனைகளை ஊற்றாதபடி தேவனுடைய பாத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த சகாயம் தருகிற தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பாத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா செபிக்கிறையா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. நீங்கள் வைத்திருக்க திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அதில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்க முழுவதுமாய் உங்களுடைய அன்பிலே உங்களுடைய பாத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல வெக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவன் அப்படியே நீங்கள் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. எந்த இடத்துல விழுந்து கிடப்புறாங்களோ தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய இரக்கத்தை காட்டி அந்த இரக்கத்திலே நீங்கள் வழிநடத்தி சென்று ஆண்டவரே முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. அர்ப்பணித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. இந்த வல்லமுள்ள பிரசன்னம் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். இரக்கத்தினால் முடிசூட்டி வழி நடத்துங்க. இப்படியே செய்து வழிநடத்த போருக்கா நன்றி. இந்த ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. முழுவதுமாய் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இது அனைத்து உடைய பிரசனத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாக எங்கெல்லாம் அம்மாக்கே சொல்கிறேன். ஏசுரச்சன் நாம் ஜெபம் நல்ல